மக்களே நாங்கள் வந்து கைனிக்கு வந்துக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நண்டு பிடிக்கலான்னு பார்த்துக்கிறோம். சரி வாங்க அவங்க நண்டு பிடித்து காட்டுறோம். இல்லை இதோ ஒரு வலை, இதோ 1, இங்கே 2, அங்கே 3. அதுக்கு வந்து கொம்பு வேணும், குச்சி. அதனால் குச்சி எதுனா தேடி போய் நிற்கிறேன். இங்கே ஏதாச்சும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம். கொம்பு எடுத்துங்களா மக்களே நாங்கள் வந்து கைனிக்கு வந்துக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நண்டு பிடிக்கலான்னு பார்த்துக்கிறோம். சரி வாங்க அவங்க நண்டு பிடித்து காட்டுறோம். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நண்டு வலை கண்டுபிடிச்சிக்கிறோம். இதோ ஒரு வலை, இதோ 1, இங்கே 2, அங்கே 3, அதுக்கப்புறம் இங்கே 4. இது வந்து பார்த்திங்கன்னா வரப்பு. கைனி தான் விவசாயம் பண்ணுறாங்க. இவன் தான் வந்து நண்டு பிடிக்கிறதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் செய்ய போகிறான். இந்த செய்யத்தலை என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு உன்னால் முடிஞ்சது செய்யத்தலை. இவன் வந்து என்ன பண்ணுறான்னா தண்ணி ஊற்றுறான். நின்றுக்கிற இது கொம்பு வேணும், குச்சி. அதனால் குச்சி எதுனா தேடி போய் நிற்கிறேன். இங்கே ஏதாச்சும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரத்தை குச்சி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு பார்க்குறேன். ஓகே, இது ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு குச்சி உடச்சிக்கலாம். இல்லை இந்த மரத்தை குச்சி தான் உடைக்க போகிறோம். இதை வந்து ரெடி. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே. பண்ணிட்டோம் கொம்பு எடுத்துங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்டு பிடிக்கிற கிட்ட கொம்பு எதுவுமே கொடுக்க போகிறோம். அவன் என்ன பண்ணுறான், அவனால் முடிஞ்சுதா அதனால் பிடிக்க முடியுதா பார்க்கலாம். ஆள் கொஞ்சம் புள்ள பிடிக்கிற மாதிரி தான் இருப்பான். குச்சி உடைக்கலான்னு பார்த்தா குச்சி உடைக்க முடியல. பெரிய குச்சி கடை அது உடைக்குது. அதுக்கு மேலே இது ஒரு பீவட் ஆகுதுங்க. சைடு எல்லாமே தோதல் வேலைங்க. இது சைடில் குத்துறாரு. என்ன பார்க்கணுன்னா நண்டு வலையுடைய சைடில் வந்து பார்த்தீங்கன்னா குத்து கலர்னா நண்டு வந்து வெளியே வருன்றாரு. ஆனால் இவர் எங்கேயோ குத்தி நிற்கிறாருங்க. இல்லையா இல்லைன்ட்டாரு. நெக்ஸ்ட் வலை கலருப்பா. டேய் நண்டு வலையில் கை விட்டு கலர போகிறீங்க காய்ஸ். அதில் கலர் அதிகம். ஏன்னா பாம்பு எதுனா இருக்கும், பாம்பு குஞ்சு கூட இருக்கும். நாங்கள் ஒரு நண்டு கூட காணலை. கஸ்கு ப்ரோ பெரிய வலியோ? ரெண்டுத்துலேயும் பார்த்தா மிஷன் ஃபெயில்டு. புதுசாக கலர் இருக்கிற வலையில் தான் ட்ரை பண்ணி பார்க்கலாமாங்க மக்களே. இல்லை நாங்கள் தப்போக்கு கரெக்டாக செய்யாமல் கலர் தெரியாமல் கலர்றோமோன்னு தெரியல. அதில் 3 குத்துவோம், அதுக்கப்புறம் நிறுத்திடுவான். நல்லா குத்துறாரு பாருங்க, தெரியுதுங்களா? அல்ல இதுக்கப்புறம் இதுக்கு வந்து வேலை செய்யாதுங்க. இது செய்யது இதான் நம்ம யூடியூப் சேனல். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பட்டுமையா தண்டா இந்த வேலை நாடா இல்லை பெரிய வலையில் குத்தி கலாட்டம் ஒரே நண்டு கூட இல்லை. இதில் இந்த வலையாவது கலாரலாம். சரிங்க, இந்த பக்கம் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ரேம் தெரில. நண்டு வலைக்கு தானே நண்டு இல்லையே. இது ஒன்றுமே புரியலையே எங்களுக்கு. ப்ரோ எங்களுக்கு தெரியலையா? இந்த பக்கம் பார்க்கலாம் ப்ரோ. இங்கே வா ப்ரோ. இங்கே வா ப்ரோ. அந்த வரப்பு முடிச்சுட்டு இந்த வரப்புக்கு வந்துட்டோம். கடல் நண்டு இருங்க. இந்த பக்கம் கலர்னு வேறு அது பக்கம். அந்த பக்கமாக சக்ஸஸ் ஆகலப்பா. கிட்டத்தட்ட 4 வலை தேடி இருக்கிறோம். இது சான்ஸ் இல்லை. இந்த பக்கம் வா ப்ரோ. ப்ரோ வா ப்ரோ சொல்கிறேன். குச்சிடு ப்ரோ. வீடியோ ப்ரோ. நல்லா கேமரா மாதிரி கை மறையுது பாரு. மயில் மறையுது. இங்கே பாரு நண்டு வலை எங்கே இருக்குதுன்னா இங்கே இருக்குதுங்களா. ஒன்று இந்த சைட்டில் இங்கே கொத்தணும் இருக்குதுங்களா. இதுதான் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ். இன்னும் ஃபாலோ பண்ண மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. அந்த வலை குழுக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு? குத்து அதுக்கு நம்மளுக்கு தண்ணி அலையுது பாருங்க. இதில் வந்து நண்டு இல்லை. அப்போது இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் கொத்தணும். இந்த தண்ணி அலங்குச்சுன்னா நண்டு வந்து வரத்துக்கு சான்ஸ் வரும். அந்த சைடு குத்து ப்ரோ. இந்த சைடில் குத்தி பார்க்கணும். நண்டு இல்லைங்க காய்ஸ். இப்படி நம்ம குழுங்கும் போதே அந்த தண்ணி குழுங்கும் போது நண்டு வெளியே வந்துடும். இதில் நண்டு இல்லை. நெக்ஸ்ட் வேலை பார்க்கலாம் வாங்க. ஆனால் நண்டு இப்போ தான் கலாரண மாதிரி இருக்குது. இதுலையாவது பார்க்கலான்னு பார்த்தா
நண்டு இல்லைங்க கேஷ் இதில். இது எங்கே போயிட்டுருக்கோம் தெரியல, அவர்கிட்ட கேட்கலாம் பார்க்கலாம் எங்கே போயிட்டு. நண்டு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேடை ஓட்டிட்டோம். அந்த ரொட்டாட்ரி ஓட்டுவாங்க பார்த்தீங்கன்னா, ஓடுதல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மிருக செத்துட்டு இருக்கலாம், இல்லை வந்து நம்ம மருந்து போடுறோம் பார்த்தீங்கன்னா மருந்து வந்து நண்டு வந்து செத்து போயிடுது. கலைகிரி மருந்துன்னு சொல்லிட்டு தான் நம்ம போடுறோம். அதனால் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஃபேஸ்புக் பேஜ், மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அவர் பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம அதான் ஃபஸ்ட்டு வந்து சேடை ஓட்டுவாங்க. சேடைனா பில்லு இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த பில்லு ஓட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா நண்டு மத்தியமே பிடிச்சான்னு சொன்னார். இப்போ செத்து போயிடுச்சு. தலைவர் தான் சொன்னார் எதுவுமே இல்லை செத்து போயிடுச்சு சொல்லிட்டு. இவர் தான் அவர் சொன்னவர். அதுக்கப்புறம் கொஞ்சம் அதனால் செத்து போயிட்டு கொஞ்சம் மருந்துலாம் கெமிக்கல் கொஞ்சம் கம்மியாக போடுங்க, அதனால் இந்த மாதிரி சாப்பிடுங்க.